எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளோட சேனல் மூலமாக நிறைய பயன் தரக்கூடிய ஆன்மீக தகவல்களை பார்த்துட்ருக்குறோம். உங்களுடைய மேலான ஆதரவையும் நமக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டால், வீடுகளில் இந்த செடிகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கோடீஸ்வரராக மாறுறத யாராலும் தடுக்க முடியாது. பணப்புழக்கம் அபரிவிதமாக இருக்கும். நீங்களும் நல்ல மனசந்தோஷத்தோடு இருப்பீங்க. உங்கள் குடும்பமும் சேமமாக இருக்கும். அது என்னங்கிறத தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பதிவு தயவு செய்து முழுமையாக பாருங்கள். என்னங்க சொல்கிறீங்க, ஒரு செடி வீட்டுக்கிட்ட வளர்த்தனோம்னா நம்ம விதியே மாறுமா அப்படின்னு கேட்டால், நான் அவங்கள பார்த்து இன்னொரு கேள்வி தான் கேட்பேன். கோயிலுக்கு போனால் உங்களோட விதி மாறும்னு நினச்சி தானே போகிறீங்க, கும்பிட்றீங்க, அது மட்டும் எப்படி அப்படின்னு கேட்பேன். ஏன்னா நம்முடைய மனது தூய்மையடைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கோயிலில் போகிறோம். நம்மளுடைய உடம்பை தூய்மையாக்குற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வீடு தான். நம்ம வீட்டில் தான் அதிக நேரம் இருக்கும். என்ன தான் ஆஃபீஸில் நம்ம போனாலும் 8 மணி நேரம் இருப்போம், 10 மணி நேரம் இருப்போம். 24 மணி நேரத்தில் மீதி இருக்கிற அந்த அதிகபட்சமாக ஒரு 10-12 மணி நேரம் வீட்டில் தான் இருக்கும். ஸோ வீடு உடலோடு தொடர்புடையது. ஸோ அந்த உடலோடு தொடர்புடைய அந்த வீட்டில் சில விஷயங்களை வளர்க்கும் போது அதுவும் அந்த வீட்டோட கனெக்ட் ஆகிடும். ஸோ உங்களுடைய உடம்பு நல்லா செயல்படுறதுக்கும், இன்னும் சொல்ல போனால் மனசு தெளிவாக இருந்தாலும் உடம்பு அதை கேட்கணும். உடம்புக்கு அது செயல்படுற அளவுக்கு அது ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதற்கும் இந்த செடிகள் பயன்படுகிறது. சரிங்களா? நிறைய செடிகள் இருக்குதுங்க. முக்கியமாக வாஸ்து அப்படிங்கிற பிரச்சனையினால் இன்றைக்கி நிறைய பேர் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த வாஸ்து பிரச்சனைங்கிறது இன்றைக்கி ஒரு பேஷன் ஆகிடுச்சு. அது இன்னொன்று என்னென்னா, பெரிய வீடு கட்டிடுறாங்க, அந்த கிரகப்பிரவேசத்துக்கு கூப்பிட்றாங்க, வந்தவங்க பிச்சாமல் சாப்பிட்டு போனாங்கன்னா சந்தோஷம். வந்தவங்க எதையாவது ஒரு குறைய சொல்லி விட்டு போயிடுறது. ஐயோ இது இங்கே இருக்கக்கூடாது, அது அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு எதையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுறது. இவர் லோனுக்கு இது போட்டு லட்சக்கணக்கில், இன்றைக்கி லட்சம்லாம் இல்லை, கோடி கணக்கிலலாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கோடி கணக்கில் கட்டின வீட்டில் இப்படி பிரச்சனையா அப்படின்ட்டு அப்படியே ஒரு நொடிஞ்சு போகிறார். இந்த மாதிரி இந்த வாஸ்து பிரச்சனைங்கிறது இன்றைக்கி பெருசாக இருக்குது. வாஸ்து பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் பார்க்குற விஷயந்தான் அது. வாஸ்துங்கிறது இன்றைக்கி நேத்தல்ல, அன்றையிலிருந்தே வாஸ்து பார்க்கப்பட்டது. கோயில்கள் கட்டுதலில் இருந்து மன்னர்களின் அரண்மனைகள் கட்டுதல் வரைக்கும் எல்லா விஷயத்துக்குமே வாஸ்து பார்க்கப்பட்டது. ஆனால் பாமரர்கள் அன்று வாஸ்து பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் வாஸ்துன்னு ஒன்று இருந்ததான்னு கேட்டால் அவங்ககிட்ட கேட்டு பாருங்கள், பெருசாக இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய செல்வந்தர்களும் பெரிய ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க மட்டுமே இந்த வாஸ்துனை பயன்படுத்தினாங்க. என்ன சொல்ல போனால் கோயில்கள் போன்ற இடங்களில், அரண்மனைகள் போன்ற இடங்களில் தான் இந்த வாஸ்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. காலம் மாற மாற எல்லாத்துக்கிட்டையும் பணம் சேர சேர அந்த வாஸ்துங்கிறது இன்றைக்கி எல்லாரும் பின்பற்றணும்னு நினைக்கிறாங்க. ஜோதிடத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான ஜோதிடம் வாஸ்து ஜோதிடம் தான். ஏன்னா அந்த நாம் ஜாதக நோட்டை வாங்கி பார்த்து கிரகச்சாரங்களை கணிச்சு எல்லாம் சொல்லுவோம். இதில் அவங்க உட்காந்துட்டு அவங்க அது கொடுத்தது அவங்களோட ஜாதகமாக இருக்கும். அவங்க தாத்தா பாட்டிக்கு எப்படின்னு நம்மக்கிட்ட கேட்பாங்க. அது இவங்க ஜாதகத்தை வச்சு இவங்க குடும்பத்துக்கே கேட்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த வாஸ்து ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லலாம், நல்ல காசு பார்க்குற ஒரு ஜோதிடமாக அந்த வாஸ்து ஜோதிடம் இருக்குது. இன்றைக்கி வரைக்குமே இருக்குது. மக்களும் செலவு பண்ண தயாராக இருக்காங்க. சரியான வாஸ்து நிபுணர்களுக்கு பணத்தை செலவு பண்ணுறதுக்கு மக்களும் இன்றைக்கி தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி சரியான வாஸ்து நிபுணர்கள் இருக்கிறாங்களான்னு கேட்டால் ஒரு 10 பேர் தான் கரெக்டாக இருக்காங்க. மீதி இருக்க பாதி பேர் எப்படி பணத்தை பிடுங்கலான்னு தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வாஸ்து நிபுணர் என்ன பண்ணணும்,
கட்டிட்டார், இந்த இடத்துல அவர் கட்டிட்டார் ஒரு விஷயத்த, அங்கே வரக்கூடாது அப்படின்னா அதை இடிக்க சொல்கிறாங்க பாருங்களா, அதை அப்புறப்படுத்த சொல்கிறாரு பாருங்களா, அவங்க கரெக்ட் கிடையாது. அதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு நாம் சொல்லணும். அதை விட்டுட்டு இடிக்கிறது என்னன்னு ஒரு பெரிய விஷயம், அது சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன வாஸ்து நிபுணர்? ஸோ அதனால் ஒரு உண்மையான வாஸ்து கலைஞரை நீங்கள் அணுகினீர்கள், வாஸ்து நிபுணரை அணுகுனீர்கள் அப்படின்னா அவங்க தெளிவாக உங்களோட சந்தேகத்தை தீர்த்து வைப்பாங்க. இன்கேஸ் வாஸ்து பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு எளிமையான சில பரிகாரங்கள்லாம் இருக்குது. கோமதி சக்கர வழிபாடு வீடுகளில் செய்யும்போது வாஸ்து பிரச்சனை தீரும். கிருஷ்ணர் வழிபாடு, கோபால கிருஷ்ணர் விக்கிரகம் வைத்து கிருஷ்ண வழிபாடு செஞ்சாலும் வீட்டில் வாஸ்து பிரச்சனை நீங்கும். தண்ணீர் தேங்கும் இடங்களில் அல்லது தண்ணீர் தொட்டி இருக்கும் இடத்துல ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலும் வாஸ்து பிரச்சனை நீங்கும். வாரத்துக்கு ஒரு முறை வெள்ளிக்கிழமை நாள் விளக்கேற்றி வச்சிங்கனாலும் வாஸ்து பிரச்சனை நீங்கும். இந்த மாதிரி நிறைய பரிகாரங்கள் மூலமாக வாஸ்துவினை சரி பண்ணலாம். கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்து கட்டுறதும் நல்லது தான். சில செடிகளை நீங்கள் வளர்க்கும் போதும் இந்த வாஸ்து பிரச்சனை தீருது. நான் இப்போ சொல்கிற இந்த செடிகளில் நீங்கள் வீட்டுக்கிட்ட வளர்த்தாலும் இந்த வாஸ்து பிரச்சனை தீரும். உங்களோட தடைவிட்ட அத்தனை காரியமும் தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு அது வழிவகை செய்யும். அதே நேரத்தில் எதிர்மறை ஆற்றல்கள் நம்மளுடைய வீடுகளில் வராமல் இருக்கிறதுக்கு இந்த செடிகளை வளர்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வருவார், ஃப்ரெண்டோ ரிலேஷனோ யாராக இருந்தாலும் வருவாங்க, பார்ப்பாங்க. நல்லா வீடு நீங்கள் கட்டியிருப்பீங்க, நல்லா டெக்கரேட் பண்ணி இருப்பீங்க, ஆர்கிடெக்ட்லாம் செம்மையாக இருக்கும், பார்த்தா அப்படியே சூப்பராக இருக்கும் வீடு. அப்படியே பார்த்துட்டு ஒரு பெருமூச்சு ஏக்கத்தோடு விடுவார். அவர் இந்த பக்கம் போன நேரம் இந்த பக்கம் மோட்ரு ஓடாது. உங்கள் வீட்டுக்காரம்மா சொல்லுவோம் தண்ணியே வரலிங்க அப்படிங்க. மோட்டரை கொண்டு போய் கடையில் கொடுத்தா காயில் போச்சுமாங்க, இல்லை மோட்டரே போச்சுமா. அடப்பா வந்துட்டு தான்டா போனேன், 5 நிமிஷத்துக்குள்ளேயா இந்த எஃபெக்ட், அவ்வளோவா உன்னோட எண்ணங்களுக்கு சக்தி, உன் கண்ணுக்கு சக்தி அப்படின்னு நாம் அவங்கள திட்டிகிட்டு கிடப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களுக்கு பவர் இருக்குது. நேர் வகையான எண்ணங்களுக்கு நல்ல பவரும், கொஞ்சம் நெகட்டிவான தாட்ஸுக்கு கொஞ்சம் கெட்ட பவரும் இருக்குது. சொல்லுவாங்க இல்லையா, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது. அந்த கண் திருஷ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப பாதிக்கிற ஒரு விஷயம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை இந்த கண் திருஷ்டி அப்படியே ஆப்போசிட்டில் கொண்டு போய் விட்டுடும். ஸோ கண் திருஷ்டியும் வராமல் இருக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் கேள்வி கேட்பீங்க, அப்போ எங்கள் வீட்டுக்கு யாரும் வராமல் தாங்க இருக்கணும், நாங்கள் மட்டும் ஒண்டி கொடுத்தனம் தான் பண்ணணும் அப்படிம்பீங்க. அப்படிலாம் நீங்கள் பண்ண தேவையில்ல. வீடுன்னா 4 பேர் வருவாங்க போவாங்க. அவங்க எண்ணங்களுக்கு பயந்துக்கிட்டுலாம் நம்ம வீட்டுக்கு யாரும் இன்வைட் பண்ணாமல் இருக்க முடியாது. ரிலேஷன்லேயும் அப்படி தான் இருக்காங்க. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, நம்மை பெற்றவர்களை தவிர யாரும் நம்மளுடைய வளர்ச்சியை கண்டு சந்தோஷப்பட மாட்டாங்க. அப்பா அம்மா இந்த 2 பேரை தவிர நம் வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படும் உயிர் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஃப்ரெண்டுங்க, நான் கோடீஸ்வரன் ஆனால் என் ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். யாராவது ஒருத்தரை சொல்லுங்க. எங்கள் சொந்தங்க எங்கள் மாமாங்க, நான் 2 கார் வாங்கிட்டேன், எங்கள் மாமா என்ன சந்தோஷப்பட்டார் தெரியுமா, யாராவது சொல்லுங்க பாருங்க. சொல்லவே மாட்டாங்க. பெற்றவர்களுக்கு மட்டும்தான் பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் பங்கு. அப்போது மனைவிமாருங்களாம் சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்போ நாங்கள் சந்தோஷப்பட மாட்டோமா எங்கள் ஹஸ்பண்டோட வளர்ச்சியை பார்த்து அப்படின்னு கேட்டால், தாய்க்கு பின் தாரம். பெற்றவர்களுக்கு அடுத்த நிலையில் நம் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாத ஒரு ஜீவன்னா மனைவி. ஆனால் மனைவி வளர்ச்சியை பார்த்து கணவன்கள் பொறாமப்படுவாங்களா அப்படின்னு கேட்டால் 100க்கு ஒரு 90% பொறாமப்படுவாங்க. ஒரு 10% தான் மனைவியை வளர விட்டு ரசிக்கிற கணவன்மார்கள். அதனால தான் இந்த கேட்டகரியில் நான் கணவனையும் வைக்கல, மனைவியும் வைக்கல, பெற்றவர்களை மட்டும்தான் வச்சேன். சரிங்களா? அதனால் உங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்கும்போது கண் திருஷ்டி ஆட்டோமேட்டிக்காக விழதான் செய்யும். அதுக்காக நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன சார் சொல்கிறீங்க, உடனே எத்தனை ஆயிரங்களை நான் செலவு பண்ண தயாராக இருக்கிறேன், உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால், எனக்கு அதெல்லாம் வேண்டாம். அது ஏதோ ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு சாப்பாடு போடுங்க, ஒரு மாற்றுத்திறனாளி உங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தாருன்னா அவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஒரு கண்ணாடி வாங்குங்க, ஒரு கண்ணாடி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி மாட்டி வைங்க. சார் வீட்டுக்கு முன்னாடி கண் திருஷ்டி கணபதி வேணா மாட்டி வைப்பாங்கன்னா கண்ணாடியை மாட்டி வைக்க சொல்கிறீங்க,
வீட்டுக்கு முன் கண்ணாடி இருந்தால் கண் திருஷ்டி வராது. வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி இருந்தால் கண் திருஷ்டி வராது. வீட்டுக்குள்ளே வரவங்க அந்த கண்ணாடியை பார்த்துட்டு வர மாதிரி, பார்வைக்கு கண்ணாடியை பார்த்துட்டு அவங்க உள்ளே வரணும். இந்த கண்ணாடிங்கிறது ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரு சக்தி இருக்குது. அதுக்கு நெகட்டிவான ஒரு விஷயம் உள்ளே வருதுன்னா அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி தர சக்தி கண்ணாடிக்கு இருக்குது. அதனால் கண்ணாடியை முன்னாடி மாட்டி வையுங்க அப்படின்னு சொல்கிறது. உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய நபர்களினுடைய எதிர்மறை ஆற்றல்களை திருப்பி விடும் சக்தி கண்ணாடிக்கு மட்டும்தான் இருக்குது. இது நீங்கள் செஞ்சு வைக்கலாம். இது எவ்வளோ வந்துட போது, ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கி மாட்டி வைங்க. கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய வீடுங்க, கொஞ்சம் கிராண்டாக நான் கண்ணாடி மாட்டணும்னா ஒரு 500-1000 ரூபாய்க்கு நல்ல டிசைன் போட்ட கண்ணாடியே இருக்குது, மாட்டி வைங்க, நல்லாயிருக்கும். இது இல்லாமல் என்னங்க பண்ணலாம், நான் சொல்கிறேன், இந்த செடிகளை கொஞ்சம் வளருங்க. வீட்டில் ஒரு தொட்டியில் வளரும். ஏன்னா இன்றைக்கெல்லாம் அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் மாடி வீட்டு கலாச்சாரம் இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. நம்ம ரீசெண்டாக போட்ட வீடியோவில் கூட ஒருத்தர் சொன்னார், சார் என்ன சார் நம்ம வீட்டில் மாடி வீடு, அங்கே போயிட்டு அந்த செடி வைங்க அந்த செடி வைங்கங்கிறீங்க எப்படி அப்படின்னு கேட்டார். அது எப்படின்னா, இப்போ கீழ் ஃப்ளோரில் அப்பா அம்மா இருக்காங்க, வயசானவங்க மாடி ஏற முடியாதுன்ட்டு. 2வது ஃப்ளோரில் அண்ணா இருக்கான், தம்பி இருக்கான். 3வது ஃப்ளோரில் அண்ணா இருக்கான், இல்லைன்னா தம்பி இருக்கான். இப்படிப்பட்ட கலாச்சாரம் தான் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ நீங்கள் எந்த ஃப்ளோரில் இருந்தாலும் முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுருங்க. தொட்டியில் நான் சொல்கிறேன், இந்த செடிகளை வளருங்க. வளர்த்தால் திருஷ்டி வராது. வீட்டுக்குள்ளே வரவங்களுடைய அந்த எண்ண அலைகள் உங்களை தாக்காது. நெகட்டிவ்னஸ்லாம் போயிட்டு நல்ல வீடு மேலும் மேலும் க்ஷேமமாக இருக்கிறதுக்கும், வீட்டுக்குள்ளே வசிக்கிறவங்க க்ஷேமமாக இருக்கிறதுக்கும், உங்களுடைய எண்ணங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். என்ன செடிங்க அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா கற்றாழை செடி. இந்த கற்றாழையை குமரிங்கிற பெயரால் அழைப்போம். குமரி இதுக்கு பேர். குமரின்னா என்ன சார், இளமைன்னு அர்த்தம். கற்றாழையை முறையாக சுத்தம் செஞ்சு லேகியமாக்கி தினம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா இளமை குன்றாது, எப்பயும் எங்கே இருப்பீங்க. ஆனால் இது நம்ம லேகியம்லாம் இன்றைக்கி செஞ்சிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இதுக்கு நிறைய சுத்திகரிப்பு முறைகள் இருக்குது. ஸோ நம்ம அதே மாதிரி ஆன்மீக விஷயத்துக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அந்த கற்றாழை எங்கு வளர்க்கப்படுகிறதோ அங்கு தீய சக்திகள் வராது, கெட்ட அதிர்வுகள் வராது. பில்லி சூனியம் செய்வினை ஏவல் கட்டு ஆகியவை பலிக்காது. அதனால் ஒரு தொட்டியில் மண் போட்டு அழகாக கற்றாழையை வாங்கி வச்சு வளருங்க. சாதாரணமாக கற்றாழை நம்ம சாதாரணமாக வளருது இல்லையா, அதை வச்சா போதும். 1. 2வது என்னங்கன்னா, ரோஜா செடி. ஒரு ரோஜா செடியை வளருங்க. என்ன கலராக இருந்தாலும் ஓகே, சிவப்பு கலர், வெள்ளை கலர், ரோஸ் கலர், எந்த கலர் ரோஜா செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரோஜா செடியை வளருங்க. என்னங்க ரோஜா செடியை வளர்த்தா நம்மளுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டால், பொதுவாக வாஸ்து சாஸ்திரத்தின்படி முட்கள் நிறைந்த செடியை வீட்டின் முன் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் விதிவிலக்கு அப்படின்னு பார்த்தா ரோஜா செடி. ஏன்னா ரோஜாவில் ஃபுல்லாக முட்கள் தான் இருக்கும். பட் முட்கள் இருந்தாலும் ரோஜா செடி எதிர்மறை ஆற்றல்களை விரட்டும் சக்தி படைத்ததாகவும் ஜோதிட சாஸ்திரத்தின்னு சொன்னால், வாஸ்து சாஸ்திரத்தில் ரோஜா செடியை வீட்டின் முன் வளர்த்தால் வாஸ்து பிரச்சனையும் தீரும், எதிர்மறை ஆற்றலும் குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ரோஜா செடியும் வளருங்க. அடுத்து 3வது செடி என்னங்க அப்படின்னா, மணி பிளான்ட் செடி அப்படின்ட்டு இதுக்கு பேர். இது மண்ணில் வச்சும் வளர்க்கலாம், இல்லை ஒரு டப்பாவில் தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே வச்சாலும் வளரும், கொடி மாதிரி பரவும். நான் மேக்சிமம் மண்ணில் வச்சு வளருங்கன்னு சொல்லுவேன். ஆனால் மணி பிளான்ட் செடி மட்டும் நீங்கள் வளர்க்கும் போது அதில் என்ன ஒரு பிரச்சனைனா, அது வாடக்கூடாது, முறையாக பராமரிக்கணும். இப்போ கற்றாழை செடிக்கு நீங்கள் டெய்லி தண்ணி விடணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு டைம் நீங்கள் கற்றாழை செடிக்கு தண்ணி தெளிச்சிங்கனாவே உங்களுக்கு போதும், அது பாட்டு இருக்கும். ரோஜா செடியை பராமரிக்கணும், கொஞ்சம் வேர் பிடிச்சி ஓரளவுக்கு வந்துடுச்சுன்னா ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தாட்டி கூட நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா போதும். பட் மணி பிளான்ட் செடி பார்த்தீங்கன்னா நல்ல பராமரிப்பு இருந்துக்கிட்டு இருக்கணும். அதனால் மணி பிளான்ட் செடி வளர்க்குறதுக்கு முன்னாடி அதை பராமரிக்க முடியுமான்னு பாருங்கள். பராமரிக்க முடியாதுன்னா அதை வளர்க்காமக்கிறதே நல்லது. 2 செடி கூட போதும், சரிங்களா? இது இல்லாமல் துளசி செடி வளர்க்கலாமான்னு சில பேர் கேட்பாங்க. துளசி செடி வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது. அந்த காலத்துலாம் துளசி மாடம் வச்சு
வணங்கிட்டு இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் கும்பிட்டுருப்பாங்க. பால் வைப்பாங்க துளசி செடிக்கு. வெள்ளிக்கிழமையில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பால் ஊற்றி கும்பிட்டு வந்தோம்னா சுக்கிர கடாட்சம் பெருகும், வீட்டில் சுபிக்ஷம் மேலோங்கும். ஆனால் அதுக்கு சில விதிமுறைகள் இருக்குது. வீட்டில் அசைவம் புழங்கக்கூடாது. தீட்டு காலங்களில் பெண்கள் அதுக்கிட்ட போகக்கூடாது, அந்த செடிக்கிட்ட போகக்கூடாது, செடி கருகிடும். ஸோ இத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கிறச்சு தான் இன்றைக்கி யாரும் பெருசாக வீட்டுக்குள்ளே துளசி வச்சு கும்புறதுக்கு அச்சப்படுறாங்க, வேணான்னு நினைக்கிறாங்க. எப்படி மணி பிளான்ட் செடி காயக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி துளசியும் வீட்டில் காயக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணுறாங்க, கோயில் இருந்தால் அங்கே போயிட்டு வெள்ளிக்கிழமைனால ஒரு ஸ்பூன் பாலை ஊற்றிட்டு சுவாமிக்கு மட்டும் வந்துடுறாங்க, சுற்றிட்டு வந்துடுறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட இந்த காலத்துக்கு அதுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறது. அதனால் முடிந்தால் உங்கள் வீட்டில் அசைவம் புழங்க மாட்டோம், நாங்கள் கொஞ்சம் சுத்தபத்தமாக இருப்போம், ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிப்போம் அப்படின்னா நீங்கள் துளசி செடியும் வளர்க்கலாம், தப்பே கிடையாது, தப்பே கிடையாது. இடம் இருக்குது முன்னாடி அப்படின்னா, ஏன்னா இந்த செடிகளை தொட்டியில் வளர்க்க முடியாது. இப்போ 2 செடி சொல்ல போகிறேன், அதில் தொட்டிலாம் வளர்க்க முடியாது. ஒன்று செம்பருத்தி செடி, சிவப்பு நிற 5 இதழ்களை கொண்ட செம்பருத்தி. 2வது மருதாணி செடி. இந்த 2 செடியும் பார்த்தீங்கன்னா அற்புதமான பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்குற ஒரு செடி, வீடுகளில் செல்வத்தை மேலும் மேலும் பெருக்க செய்கிற ஒரு செடி, நேட்டிவ் எனர்ஜியை அடித்து விரட்டக்கூடிய செடி. பட் இதை நீங்கள் தொட்டிலாம் வச்சு வளர்த்திங்கன்னா கரெக்டான படிக்கு வளர்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா செம்பருத்தி செடிலாம் நான் தொட்டியில் வச்சு வளர்த்ததில்லை. மருதாணி செடியும் நான் தொட்டி, ஏன்னா மருதாணிலாம் மரமாக மாறும், ஸோ அதெல்லாம் நான் தொட்டியில் வச்சு வளர்த்ததில்லை. முன்னாடி இடம் இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அழகாக வச்சு வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லது. வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடி, செம்பருத்தி செடி, அதுவும் 5 இதழ்களை கொண்ட சிவப்பு நிற செம்பருத்தி அதீத வசே சக்தியை ஈர்த்து கொடுக்கும். தன விஷயம், அதே மாதிரி தொழில் விஷயம், ராஜ விஷயம் ஆகியவை இழுத்து கொடுக்கும், லக்ஷ்மி கடாட்சத்தை பெருக்க செய்யும். ஸோ முடிஞ்சால் அதை நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கலாம், சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இதுவே போதும். இந்த செடிகள் வீடுகளில் வளர்ந்தாலே அட்லீஸ்ட் நான் இப்போ சொன்னதில் ஒரு 2 செடியாவது வளருங்க. வீடுகளில் குறையாதபடிக்கு செல்வ வளம் எப்போதும் நித்தியமாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. அதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி அதுவும் ஒரு உயிர். பல பேர் பார்த்திங்கன்னா நெட்டு வச்சிட்றாங்க, அதுக்கப்புறம் அதை பராமரிக்கிறது இல்லை. ஆசைக்கு ஒரு 10 நாள் பராமரிக்கிறாங்க, ஒரு மாதம் பராமரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் விட்டுறாங்க. ஒரு உயிரை நீங்கள் வளர்க்குறீங்க, ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி செடியை வளர்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும், நல்ல அதிர்வலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும், உங்கள் குடும்பத்தை அது சேமமாக பார்த்துக்கும். அதனால் நல்லபடியாக வச்சு நல்லபடியாக வளருங்க, நல்லதே நடக்கும். அது வளர வளர உங்களோட குடும்பத்தோட வளர்ச்சியும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.